அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். Prestige presents Dining Table. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. Prestige present Dining Table. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா மட்டன் தால்ச்சா தாங்க. தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் தால்ச்சா செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன், பிரியாணி இலை, லவங்கம், எண்ணெய், மஞ்சள் தூள், பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மாங்காய், கத்தரிக்காய், முழு மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி. ஓகே, தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் பார்த்துட்டோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு தால்ச்சாக்கு வந்துட்டு இன்னைக்கு கத்திரிக்காய், மாங்காய் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதோட வந்துட்டு புளிக்கரைசலும் எடுத்திருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்கறதுனால உங்களுக்கு புளி தேவைப்படலைன்னா புளி வேண்டாம். ஸோ அது புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்குங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 50 ml போல் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். இது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு 2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். ஸோ இது கூட சேர்த்துடலாம். பட்டை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 பட்டை, இதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஸோ இது 1-2 கட் பண்ணி போட்டுடலாம். இதுக்குள்ளே இதெல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஆனியன் வந்துட்டு நல்லாவே இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 500 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் வந்து அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் போன், அதுக்கப்புறம் ஃப்ளஷ் இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கு. இதில் ஃபுல் மீட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ கொஞ்சம் போன் மிக்ஸ்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும். தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் மஞ்சள் பொடி. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே இது கூட சேர்த்துட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 விசில் விட்டேன்னா நல்லா குக் ஆகிடும் பருப்பு எல்லாமே. இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா துவரம் பருப்பு, அது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஸோ இதில் பாதி தான் சேர்க்க போகிறோம். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இதுலேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் போதும். கடலைப்பருப்பு அதே மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் பாதி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், மாங்காய்லாம் வேறு பாத்திரத்தில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ அதனால் நான் இதில் போடல. ஸோ இதிலே முன்னாடியே போட்டுட்டோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் குழஞ்சிரும். ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் தனியாக தாளிக்கும் போது நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 5லேருந்து 7 விசில் வரணும். அதை அப்படியே மூடி போட்டுடலாம்.
ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு 7 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே வந்துட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் கம்மியாயிடும். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் மீதி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இந்த மிளகு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது 2ஆக உடச்சி இதுக்குள்ளே சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாதி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு மாங்காயில் வந்து பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாங்காய் மொத்தமாக இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டு கத்திரிக்காய் எடுத்தேன். ஸோ அந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். இந்த கத்திரிக்காயும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம அதில் மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு மட்டும் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெஜ்ஜீஸ்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் பாதி சேர்த்தா போதும். ஆல்ரெடி மாங்காய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, புளி கம்மியாகவே போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இந்த அளவுக்கு போதும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. டேஸ்டியான மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரஸ்டேஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். நான் உங்கள் ராஜேஸ்வரி. பாய்.